மே 12, 2024 லே லடாக் போகலான்னு சொல்லிட்டு கேரன்ஸில் கிளம்பிட்டோம். சாயந்தரம் ஒரு 7:30 மணி ஆகுது. பூஜை போட்டு கிளம்ப போகிறோம். இந்த வண்டி தான். வண்டியை ரெடி பண்ணிட்டோம், கிளம்ப வேண்டியது தான். கேரன்ஸ் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு வரன்றதை பார்த்துக்கலாம். கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து ஒரு வழியாக. லே லடாக் ரொம்ப நாள் ஆசை போகணும்னு சொல்லிட்டு, பை ரோடு, அதுவும் காரில் தான் போகணும்னு ஆசை. ஒரு வழியாக 4 பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம். காட்பாடி தாண்டுறோம். நல்ல அந்த ஹில்ஸ் வரப்போகுது. இப்போ தான் சூப்பராக ஓட்டலாம். 200 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிறோம் இது வரைக்கும். நைட்டு கிளம்பி இன்னும் விடிய போனோம். போன டைம் போகும்போது சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. இதே டைமுக்கு தான் போன மாதிரி டீ குடிச்சு அப்படியே சொல்கிறேன். கரெக்டு தான். சரி, பார்ப்போம். ஆந்திராவில் போயிட்டுருக்கோம். லைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ராடாக கிடச்சிருக்கோம். டைம் 3:45 ஆகுது. 380 கிலோமீட்ரு தாண்டி இருக்கோம். கர்னூல் கிட்ட போய்ட்டுருக்கோன்னா ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. அதை தாண்டி ஹைதராபாத் போய்ட்டே இருக்க வேண்டியது தான். நான் ஸ்டாப் தான். எல்லோரும் தூங்குறாங்க. சிங்கிளாக போய்ட்டுருக்கோம். கேரன்ஸ் நல்லா ரிதமாக கப்பல் மாதிரி போயிட்டே இருக்க வண்டி. ஆவரேஜ் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுறேன். 80-90. 450 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஹைதராபாத் ஒரு 180 கிலோமீட்டருக்கு மணத்தூர் ஸ்டார்ட் ஆகுது. டைம் இப்போது 4:50 ஆகுது. ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோடு உள்ள நுழையிறப்ப தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம் வண்டியில். ரொம்ப அருமையாக இருக்குது. பில்டிங்லாம் வந்து ஹைவே சூப்பராக இருக்குது. இப்போ எது ஃபாரின் போன மாதிரி இருக்குது பில்டிங்ஸ்லாம். இங்கே போட்டோம்பா க்ரூஸ் கண்ட்ரோலு. இன்னும் அடிக்கலப்பா, பிரேக் அடிக்கலப்பா. சூப்பராக இருக்குது பில்டிங். ஹைதராபாத் உள்ள போகாமல் வெளியே போகிறோம். ஒரு மாடி கட்டுறதே நமக்கு 701. சாரி 701 தான். 701 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓட்டினே இருக்கிறோம். 12 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 12 ஆமாம். நைட் 9 மணிக்கு கிளம்பணும். இப்போ 9 மணி. ரொம்ப அப்படியே ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போய்ட்டுருக்கோம் மெதுவாக. ஃபஸ்ட்டு ஃபியூல் போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. $777 கிலோமீட்டர் போயிடுது. பார்ப்போம் எவ்வளோ போயிடுது. டீசல் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 39 லிட்ரு. 19 கிலோமீட்டர் ஆவரேஜாக போகுது. நாக்பூர் 5:45 மணிக்கு போகிற மாதிரி காமிக்குது கூகுள் மேப்பு. எல்லோரும் தூங்குறாங்க டே நைட்டு. ஒரு ஆள் என்ன பண்ணுறது வண்டி ஓட்டின்னு.
வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த தடவை பரவாயில்ல, இப்போ நல்லா க்ரீனிஷாக இருக்குது. போன வருஷம் இந்த டைமில் நம்ம 10 நாள் முன்னாடி போயிருந்தோம் ஹிமாச்சல். அப்போது ரொம்ப ட்ரையாக ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. இந்த அளவுக்கு பசுமையாக இல்லை. இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு. என்னாச்சின்னு தெரில, க்யூவில் நிற்குதெல்லாம், வண்டிங்க எதுவும் போகல. ஆக்சிடென்ட் போகுது. எல்லாம் ஒரு கிலோமீட்டர் கிட்ட கேவ் நிற்கும். தமிழ்நாடு சார். அந்த லைனில் காணோம். நாகாலாந்து, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா தாண்டியாச்சு. அடுத்து மகாராஷ்டிரா உள்ளே போயிட்டுருக்கோம். நாக்பூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்க வண்டி. நாலு பேர் போயிட்டுருக்கோம். ஹிந்தி யாருக்குமே தெரியாது. ஒருத்தருக்கு மட்டும் ஒரு 30% தெரியும். போயிட்டுருக்கோம். ஒன்றும் எந்த இஷ்யூ இல்லை, வழியில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி 26 மணி நேரம் ஆகுது. 1370 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறோம். நான் ஸ்டாப்பாக பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஜான்சி இன்னும் ஒரு 380 கிலோமீட்ரு. எவ்வளோ நேரம் ஓட்டுறோமோ அதுக்கப்புறம் தேவைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். வழியில் கிட்டத்தில் ரூம் எதனா கிடச்சாலும் அங்கே தங்கிடலான்ற ஐடியா தான். பார்ப்போம் ஹிமாச்சல் இவ்வளோ சீக்கிரம் போக முடியுது. செகண்டு ஃபியூல் பிரேக்கு 665 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ பிடிக்குது. 31.46 லிட்டர் பிடிச்சிருக்குது. ஆவரேஜாக பார்த்தா ஒரு லிட்டருக்கு 19.88 கொடுக்குது டீசலு. சூப்பராக கொடுக்குது வண்டி மைலேஜ். கியா கேரன்ஸ். சாகர் பைபாஸில் இருக்கோம். வண்டி நிறுத்திக்கிறோம். ஹோட்டல் விநாயக் ரெசிடென்சி. ஹைவேயில் இருக்கிற ஹோட்டல். 1200 சொல்லியிருந்தாங்க. பேரம் பேசி ரன் பண்ணோம். இந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம். எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டு வச்சுருக்கோம். ஒரு டபுள் பெட்டு தான் இருக்குது. ஏசி இருக்குது, சுமாராக வேலை செய்யுது. இது ஆன் பண்ணவே இல்லை அந்த டிவியை. அப்படியே ரோட்டை பார்த்துக்கலாம். நைட்டு ஒரு 2-2:30 மணிக்கு பாத்ரூம் ஹீட்ரு இருக்குது. பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா பெட்டு வேணுனாலும் கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் ரூம்.